தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, திரு அவை என்னும் புதிய தொடக்கத்தின் பிறப்பு விழா இப்பெந்தகோஸ்து பெருவிழா தூய ஆவியரின் செயலாற்றலால் அனைத்தும் உய்விக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து புதிய ஆற்றல் பெறும் பெந்தகோஸ்து பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவரையும் தூய ஆவியாரின் பெருவிழா வழிபாட்டிற்கு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்வில் அச்சம், தன்னம்பிக்கை குறைவு, மனத்தளர்ச்சி, எதிர்காலம் மங்கிப்போன சூழலென பல்வேறு தடைகளை கொண்டிருந்த திருத்தூதரின் அனைத்து தடைகளும் நீக்கி செயலாற்றல் தந்த தூய ஆவியார் நம்முடைய வாழ்விலும் நமக்கான தடைகளை நீக்கி ஆற்றல் தர வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்று திருப்பலியானது ரேயான் தன்னுடைய 8வது ஆண்டு பிறந்த நாளில் நன்றி பலியாகவும், ஆல்பர்ட் ஜோசப், எஸ்தர் கமாலியல், மிக்கல் ஆந்தனி, ஜோஸ்பின் ஆண்மலை பாற்றுக்காகவும், ஆல்பர்ட் ஜோசப் பூபாலராயர் மரித்த 10ஆம் ஆண்டு நினைவு நாளிலே ஜேசுராஜ், கமாலியல், டாமினிக், வில்வராயர் ஆண்மலை பாற்றுக்காகவும், ஜோசிஜிரன் ஆண்மலை பாற்றுக்காகவும், தர்ம ஜெயராஜ், ஜிமிமா பிரியாராணி, தர்மந்தையா, ராஜமால், இக்னேஷியஸ், நவீன் ஆண்மலை பாற்றுக்காகவும், காலி கொண்டையா, காலிக்கு தெரியம்மாள், மாதா, சரளப்பண்டியா, செல்வராஜ், ட்ரூமன்ராஜ், யாரும் நினையாத ஆத்மாக்கள், உத்திரிக்கை ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்கள், ரெஜின் நிர்மல்ராஜ் ஆண்மலை பாற்றிக்கு இருப்பலியாகவும், அருட்சகோதரி அந்தோனி அல்போன்சா ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்தந்தை ஜான்போஸ்கோ ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்சகோதரி ஆரோக்கியமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெயிப்போம். சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தூய ஆவியினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். தூய ஆவியினுடைய பெருவிழாவானது 49வது நாளிலே கொண்டாடப்படுகிற விழா. 50வது நாளை 49வது நாளிலிருந்தே கொண்டாடுவார்கள். திருவிழுப்பு திருப்பலியாக அதை கொண்டாடுவார்கள். இப்பொழுது நாம் இன்றைய நாளிலே ஏறெடுக்கிற திருப்பலி ஜெபங்கள்லாம் பெந்தகோஸ்து திருவிழாவுக்கான திருவிழிப்பு திருப்பலிக்கான ஜெபங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த கருத்துக்களை முன்வைத்து தூய ஆவியினுடைய வல்லமை நிறைவாய் நாம் நம்மிலே செயலாற்ற முடியாகும், நம்மை வழிநடத்த முடியாகும் இத்திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழித்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே
உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோ. ஆண்டவராகிய இறைவா, வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகன் உதித்த ஆண்டவரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, தயின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீதிரக்கமாய். நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் 50 நாள் மறைநிகழ்வாக தொடர்ந்து கொண்டாட திருவுலமானி. பல்வேறு மொழி பேசுபவர்களாய் மக்கள் சிதறுண்டிருந்தாலும் ஒரே மனதவராய் உமது பெயரை அறிக்கையிட விண்ணக கொடையால் ஒன்று சேர்க்கப்படுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க
நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கபதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 104. உங்களுடைய பதிலாக உமது ஆவியை வெடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை வெடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். படுவோம். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். மீண்டும் பாடுவோம். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்தனை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, பூ உலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தர். மீண்டும் பாடுவோம். உமது பூமியின் முகத்தை. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீ. வீழ்த்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை எடுத்தருளும். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வே. உமது ஆவியை எடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவி இரண்டாம் வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 3 முதல் 7 மற்றும் 12-13 இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்று, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாக பெறுகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, சொற்றொடர்கள் 19 முதல் 23 முடிய. அந்த வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பெந்தகோஸ்து திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். பெந்தகோஸ்து நாளிலே நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்து இந்த பெருவிழாவினை நாம் இந்த வேளையிலே சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூடவே நாம் திரு அவையினுடைய பிறந்த நாளை, சர்ச்சோட பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில் பெந்தகோஸ்து பெருவிழா, பெந்தகோஸ்துனா என்ன அப்படின்னு முதல்ல நாம் புரிந்து கொண்டால்தான் மற்ற காரியங்கள் நமக்கு எளிதாக விளங்கும். பெந்தகோஸ்து என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையில் 50 என்று அர்த்தம். எத்தனை? 50. என்ன 50? யூதர்கள் பெருவிழாக்கள், 3 பெருவிழாக்களை முக்கியமாக கொண்டாடினார்கள். அதில் இரண்டாவது மிகப்பெரிய பெருவிழா என்னன்னு சொன்னால் இந்த பெந்தகோஸ்து பெருவிழா. இது முதற்கணிகளுடைய விழா என்றும் வாரங்களுடைய விழா என்றும் அழைக்கிறார்கள். சரியாக பாஸ்கா விழா கொண்டாடிய பிறகு 50வது நாள் கொண்டாடப்படுகிற விழா இந்த பெந்தகோஸ்து பெருவிழா. இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவில் அவர்கள் புளியாத அப்பங்களை காணிக்கையாக கொடுத்து ஆண்டவரை நன்றி கூறி புகழ்ந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எல்லாரும் ஒன்றாக இணைந்து
புளியாத 2 அப்பத்தை ஆண்டவரிடத்திலே கொடுத்து காணிக்கையாக கொடுத்து பலியிட்டு அவர்கள் செலுத்தி நன்றி பலி செலுத்தி கொண்டாடப்படுகிற விழா தான் இந்த பெந்தகோஸ்து பெருவிழா. யூதருடைய வாழ்விலே பின்னி பிணைந்த விழாக்களில் ஒன்று இது நன்றியின் விழா. தங்களுடைய வீடுகளிலே விளைந்த முதற்கனிகளை நன்றியாக கொடுத்து கொண்டாடுகிற விழா. அறுவடையினுடைய கடைசி நேரம் திரும்பவும் அவருடைய விளைச்சலுக்கான ஆரம்ப நேரம். அப்படிப்பட்ட விழாவை தான் பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடினார்கள். என் அன்பார்ந்தவர்களே, இந்த விழாவை வருடா வருடம் கொண்டாடுகிற வேளையில் தான் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு 50வது நாள் நடக்கிற நிகழ்வை பெந்தகோஸ்து பெருவிழாவாக விவிலியம் சுட்டி காட்டுகிறது. இயேசு இறந்த பிறகு எல்லாம் பயந்து நடுங்கி, ஏன்னா இயேசுக்கு அப்புறம் யார் என்பதிலே அவர்கள் குறியாக இருந்தார்கள். இயேசுவுக்கு பிறகு யாரை சாகடிக்க வேண்டும், யாரை கொலை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். அதில் இவங்கெல்லாம் ஒரு பக்தியோட பயத்தோட எல்லாம் ஒரு ரூமில் அறையில் அடைந்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவினுடைய நாள் அவர்கள் கூடுகிற பொழுது நடந்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு விழாவாக கொண்டாடுகிறோம். என்ன நடந்தது? திடீரென்று ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது கொடும் காற்று வீசியது. காற்று வீசினாலே உடனே நம்ம கரண்ட்லாம் ஆஃப் பண்ணுறோங்க இல்லையா? அப்போ எதனா ஆகிட போகுதுன்னு ஒரு பயம். நம்மளாம் கதவு முடிக்கும், ஏன்னா கதவு உடஞ்சிட போகுது, இல்லை வேறு எதனா விழுந்துட போகுது அப்படி சொல்லிட்டு கதவுகளை அடைத்து கொண்டு இந்த கொடுங்காற்று வீசியதுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். கொடுங்காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காற்றினுடைய பேரிரைச்சல் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். காற்று உருவாகிறது, இரைச்சல் உண்டாகிறது, வானத்திலிருந்து அவர்களுக்கு மிக ஒளிமயமான இரைச்சல் அவர்களுக்கு தோன்றி ஒளி தோன்றி அதன் பிறகு பிளவுண்ட நாவுகள் அங்கிருந்தவர்கள் மேலே இறங்கத் தொடங்குகின்றது. பிளவுண்ட நாவுகளால் நெருப்பு இறங்கத் தொடங்குகிற பொழுது அவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசுகிற பொழுது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவங்களுடைய மொழியிலே கேட்டார்கள். இவங்க பேசுகிறத கேட்குறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் அவருடைய சொந்த மொழியிலே கேட்கிறது. அவங்க வேறு மொழி சார்ந்தவங்க தான். பல்வேறு மொழிகளை சூழ்ந்தவர்கள் இருந்தார்கள். பல்வேறு நாட்டிலிருந்து பல்வேறு மொழி படைத்தவர்கள் அங்கே ஜபிச்சு கொண்டிருந்தாங்க. இவங்க புகழ்ந்து பேசும் பொழுது இங்கே இவர்களுக்கு தம்முடைய மொழியிலே கேட்கிறது. திடீர்னு நீங்கள் இத்தாலிக்கு போகிறீங்க, இல்லை அமெரிக்காவில் போகிறீங்க, நம்முடைய மொழியில் என்ன பேசுகிறா, தமிழை வந்துட்டான்டா, இல்லை இந்தியாக்காரன் வந்துட்டான்டா, நம்ம உடனே போவோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட உணர்வு என்ன நடக்கிறது? சில பேர் நினச்சிட்டாங்க, என்னென்னா உனக்கு ஏதோ குடிச்சிட்டு கிடக்குறாங்க போலகுது, குடிச்சிட்டு இருக்கிறாங்க போலகுது, குடி போதையில் தான் பேசுகிறாங்க போலகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வு நடந்து பிறகு அதே நேரத்தில் பேதுரு தைரியமாக எழுந்து நின்று பேசுகிறார். எழுந்து நின்று கடவுளுடைய ஆற்றலையும் கடவுளுடைய வல்லமையும் குறித்து பேசி அவர்களுக்கு சொல்லுகிறார். நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இவங்க குடி போதையில் பேசுகிறாங்க, அங்கே பாருங்கள் நேரம் 9 தான் ஆகிறது என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். தூய ஆவியினுடைய வல்லமையை பற்றி எடுத்து பேசுகிறார். இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசின பிறகு என்ன நடக்கிறதுனாக்கா, அங்கே இருந்தவர்கள்லாம் சரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே 3000 பேர் திருமுழுக்கு பெற்று மனம் மாறுகிறார்கள். அதனால் தான் இந்த நாளை திரு அவையினுடைய பிறந்த நாளாக, அங்கே ஒரு சர்ச் உருவாகிறது, அங்கே ஒரு சபை உருவாகிறது, அங்கே ஒரு கோயில் உருவாகிறது. ஆகவே திரு அவை இதை தன்னுடைய பிறந்த நாளாக கொண்டாடுகின்றது. ஆண்டவருடைய ஆவி இறங்கிய அந்த அற்புதமான நாளை தூய ஆவியார் பெந்தகோஸ்து பெருவிழாவிலே திருத்தூதர்கள் மேலும் அப்போஸ்தலர்கள் மேலும் இறங்கிய அந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். என் அன்புக்குரியவர்களே, பைபிளில் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு முன்பாக செக்கரியா புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. 4வது அதிகாரம் 6வது வசனம். செக்கரியா, இறைவாக்கினர் செக்கரியா செருபபாலே, உன் ஆற்றலாலும் அல்ல, உன்னுடைய வல்லமையாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியாலே எல்லாம் ஆகும். உன் ஆற்றலால் அல்ல, உன்னுடைய சக்தியால் அல்ல, யாரால் ஆகும்? சத்தமா அழகான பாடல் ஒன்று, பழைய பாடல். ஆற்றலாலும் அல்ல, அல்ல சக்தியாலும் அல்ல, அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா, ஆகுமே ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமா,
ஆகுமே, மண்குடம் பொற்குடம் ஆகுமா ஆகுமே, அப்படி போயிட்டே இருக்கோம். எல்லாம் சிறைப்பட்டவர்கள் சிங்கத்தை பற்றி எல்லாம் வந்து சொல்லும். இதெல்லாம் ஆகுமா? ஆண்டவருடைய ஆவியால் மட்டும்தான் ஆகும் என்று சொல்வதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆவியால் நடந்தது என்ன? விவிலியத்திலே ஒரு 3 பகுதிகளை நான் குறிப்பிடுகிறேன். ஒன்று, தொடக்க நூலிலே களிமணால் மனிதனை செய்துவிட்டு ஆண்டவர் தம்முடைய மூச்சு காற்றை ஊதுகிற பொழுது அங்கே நரம்புகள் படைத்து அங்கே மனிதனாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் உயிர் பெற்று எழுவதை ஆண்டவர் தம்முடைய மூச்சு காற்றினால் தூயாவினுடைய வல்லமையால் செய்வதை நாம் பார்க்கிறோம். இது தொடக்க நூல் புத்தகத்தில். இன்னொரு இடத்துல எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் அழகான நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினரை கூப்பிட்டுக்கிட்டு ஆண்டவர் பள்ளத்தாக்குள்ளே போவார். பள்ளத்தாக்கில் போயிட்டு கேட்பார், இறைவாக்கினனே நீ என்ன காண்கிறாய்? இங்கே இருப்பதெல்லாம் உலர்ந்த எலும்புகள், உயிரற்ற உலர்ந்த எலும்புகளை காண்கிறேன். இதற்கு உயிர் தர முடியுமா? ஆண்டவரே உமக்கு தான் தெரியுமே அப்படி சொல்கிறாரு. நீ இறைவாக்குரைக்கிற பொழுது அங்கே நடக்கிற நிகழ்வு அப்படியே அங்கே எல்லா எலும்புகளும் ஒன்று கூடி தசை பிடித்து சதை உண்டாகி அங்கே நரம்புகள் உண்டாகி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்போது உன் மூச்சு காற்றை ஊது. அவருடைய மூச்சு காற்றை ஊதிய பிறகு திரளான படைகள் போல அது எழுந்து நின்றது என்பதை விவிலியம் சுட்டி காட்டுகிறது. எலும்புங்க ஒன்றும் இல்லாமல் சிதறுண்டு இருந்தது, அங்கே களிமண்ணாக இருந்தது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி 3வது இடம். அங்கே இயேசு அவர்களெல்லாம் ஒன்றுமில்லாதவர்களாய் நம்பிக்கை இழந்தவர்களாய் இருக்கிற பொழுது ஊதிய மூச்சு காற்று. ஆக இந்த 3 நிகழ்வுகளுமே தூயாவி இறங்கினால் தூயாவியுடைய வல்லமையால் புதிய வாழ்வு பிறக்கும். என்ன பிறக்கும்? புதிய வாழ்வு பிறக்கும். நாம் புதிய வாழ்வை அடைவோம் என்பதை அழகாய் சுட்டி காட்டுகிறது. ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். நான் மீதியை சொல்கிறேன். யார் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளுடைய மக்கள். இந்த சைக்கிள் ஓட்டும் பொழுது, கார் ஓட்டும் போதெல்லாம், அப்பா நீ ஓட்டுப்பா, நான் கூட பிடிச்சிட்டு வரேன். அப்பா நீ பிடிச்சி ஸ்டேரிங்க நீ பிடிச்சிக்கோ, நான் கூட மேலே கை வச்சுக்கிறேன். புரிதுங்களா? அப்படி சொல்லும்பொழுது யார் இயக்குவா? அப்பா இயக்குவார், மகன் கைப்பிடித்து கொண்டு வருவான். இதுதான் இயக்கப்படுதல். ஆண்டவருடைய ஆவியால் நீ இயக்கப்பட்டு ஆண்டவரோடு இணைந்து வந்தால், ஆவியாரோடு இணைந்து வந்தால் என்ன நடக்கும் என்பதை அடுத்து சொல்லுகிறது. அவர்கள்தான் கடவுளுடைய மக்கள், அவர்கள்தான் கடவுளுடைய பிள்ளைகளாக முடியும். இதனால தான் நாம் என்ன உரிமை பெறுகிறோம்னு சொன்னாக்கா, அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை நாம் பெறுகிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் என்பதை விவிலியம் அழகாக எடுத்து சொல்லுகிறது. ஆக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியினுடைய பெருவிழா நமக்கு வல்லமையும் ஆற்றலையும் அளித்து ஒரு புது வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோமா? சக்தியை இழந்து போயிருக்கிறோமா? எண்ணங்களை இழந்து போயிருக்கிறோமா? எது நடக்கும் என்பதை இழந்து போயிருக்கிறோமா? எல்லோரும் ஒன்றாக கூடி ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெறுகிற பொழுது புது வாழ்வு பெறுகிறோம், புது படைப்பை அடைகிறோம் என்பதை தான் இன்றைக்கு இறைவார்த்தைகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்கே நடந்த நிகழ்வுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிய 3000 பேர் மட்டுமல்ல, அவங்க போய் எல்லா இடங்களிலும் பல்வேறு காரியங்களை செய்கிறார்கள். குறிப்பாக திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் 19வது அதிகாரம் சென்ற திங்கட்கிழமை நாம் வாசித்தோம். முதல் வாசகமாக பவுலடியார் எபேசு நகரத்திற்கு செல்கிறார். அங்கே தங்கி அவர்களுக்கு இறைவாக்குரைத்து 12 பேரை அவர் திருமுழுக்கு கொடுத்து அவர்கள் மேல் கைகளை வைக்க ஆவியானுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதை விவிலியம் சுட்டி காட்டுகிறது. ஆவி அந்த இடத்துல ஆவியானவர் அந்த 12 பேர் மேலே இறங்க அவர் விடை கொடுத்து விட்டு செல்கிறார். எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் விடை கொடுத்து செல்லிவிட்டார். அதே போல அவருடைய வாழ்வும் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கியது. பெந்தகோஸ்து அனுபவத்தை போலவே இன்னொரு பெந்தகோஸ்து. இன்று வரை தூய ஆவியானவர் பல்வேறு வடிவங்களிலே நம்மை இறங்கிக் கொண்டே வருகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை அபிஷேகப்படுத்துகிறார். நம்பிக்கை இழக்கும் பொழுது, வாழ்வை இழக்கும் போது, என்ன செய்வோம் என்பதை இழக்கும் பொழுது தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆவியினுடைய அபிஷேகத்திற்கு நம்ம கையளிக்கிற பொழுது நாம் புது படைப்பாக, புது வாழ்வை நோக்கி,
புது எண்ணங்களோடு புதிய எண்ணங்களோடு நாம் வாழ்வோம். இதற்காக நாம் இறைவனிடத்தில் வேண்டுவோம். தூய ஆவியே என்னில் எழுந்தருளிவார், தூய ஆவியே என்னில் எழுந்தருளிவாரும் என்று சொல்லி ஜெபித்து நாம் நம்முடைய குடும்பங்களிலும் தூய ஆவியினுடைய வல்லமை நிறைவாக இறங்கும்படியாக, நம்மை வழிநடத்தும்படியாக, புதுவாழ்வு வரும்படியாக ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆற்றலான இறைவா, திரு அவையின் உதய நாளாகிய இந்நாளில் எம் தாய் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் அனைவரும் திரு தூதர்களை நிரம்பிய அதே தூய ஆவியாரால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு தங்களது வாழ்வில் மனம் தளராமல் இறைப்பணி செய்யவும், நற்செய்தி அறிவிக்கவும், இயேசுவின் சாட்சிகளாக வாழவும் அருள் தார இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலான இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகின்றோம். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றன என்ற புனித பவுலின் வார்த்தைகளுக்கு ஏற்ப எம்முடைய நாட்டிலும் பொது நன்மைக்காக மக்களும் அரசியல் தலைவர்களும் இணைந்து உழைக்கும் நிலை உருவாகவும், சிறப்பாக எம்முடைய நாட்டில் நல்ல அரசு உருவாகவும் அருள் தார இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலான இறைவா, எம்முடைய பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். எம் பங்கு சமூகம் உமது தூய ஆவியாரின் ஆற்றலால் நிரப்பப்படவும், எங்களின் குடும்பங்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக உள்ள அனைத்தையும் உடைத்தெறியும் ஆற்றல் பெற்று எம்முடைய குடும்பங்கள் பொருளாதாரத்திலும் உறவு வாழ்விலும் வளர்ச்சி பெற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலான இறைவா, ஞானத்தின் ஊற்றாகிய இத்தூய ஆவியாரின் பெருவிழாவில் படிக்கின்ற மாணவ மாணவிய மற்றும் இளைஞர் இளம் பெண்களுக்காக மன்றாடுகிறோம். உமது தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு படிக்கின்றவர்கள் நல்ல முறையில் ஞானத்தோடு கற்கவும், நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ளவும், இளைய தலைமுறையினர் சமூகத்தின் வளர்ச்சியில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலான இறைவா, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற இயேசுவின் வாழ்விற்கேற்ப எங்களது உலகிலும் நாங்கள் வாழும் சமூகத்திலும் அனைத்து விதமான கலவரங்கள், தீவிரவாத செயல்பாடுகள், குழப்பங்கள், போர்கள் அனைத்து விதமான வன்முறைகள் நீங்கி
அமைதி நிலவவும் அமைதிக்காக உழைப்பவர்களோடு நாங்கள் இணைந்து பணி செய்யவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறையுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நேரே, நம்பிக்கையோடும் பாசத்தோடும் உரிமையோடும் நான் கேட்டிருக்கிற மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருமாறு மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடி மன்றாடுங்கள். இறைவா, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் மீதும் தூயாவியாரின் ஆசியை பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம். எவ்வாறு அவை உமது அன்பை திரு அவை கழிப்பதன் வழியாக மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் உண்மை உலகம் முழுவதும் ஒளிரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே
அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் மன்னகமும் வருகிறவர் ஆசி பெற்ற ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளுக்கு தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விற்பினை ஒரு வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டே எனக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நிகுந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுகோடு நுழைற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்கள் முக்குந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நினைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் மரமருளுமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். தந்தையே, இது பெயர் தூயதென போற்ற பெருக, இது ஆட்சி வருக, உமது திருப்புலம் விண்ணுலக மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம், ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடை எங்களுக்கு பயனளிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் திருத்தூதர்கள் மீது நீர் வியத்தகு முறையில் பொழிந்தருளிய அதே தூய ஆவியால் நாங்கள் என்றும் பற்றி எரியச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிக்காக தலை வணங்கி ஜெபிப்போம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திடச் செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கையில் அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.